வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 4 இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது என்னென்னா, அந்த வார்னால் பாதிக்கப்படுற குழந்தைங்க இருக்கிறாங்க தெரியுங்களா, அவங்களுக்காக ஒரு டே உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இருக்குது. இந்த டேட்டை எதுக்காக இவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1982 இந்த லெபனான் மேலே ஒரு தாக்குதலை இஸ்ரேல் பண்ணாங்க. இந்த வான்வழி தாக்குதல் மூலமாக பொதுமக்கள் மேலே நிறைய தாக்குதல் நடந்து அதில் இறந்து போனது நிறைய குழந்தைங்க இறந்து போனாங்க. சும்மா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, 2022 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் 200 மில்லியன் குழந்தைங்க இந்த வார் நடந்துக்கிட்டு இருக்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிலாம் ஒரு விஷயம் போயின்னு இருக்கும்போது குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு அமைதியை போதிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே ஐக்கிய நாடுகள் அனுசரிக்கிறாங்க ஜூன் 4. நெக்ஸ்ட் எமான்சிபேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு டோகோ அப்படின்ற ஒரு நாட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டோகோ ராஜ்யம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 176 தீவுகள் ஒன்றா சேர்ந்தது தான் இந்த பகுதி. கிட்டத்தட்ட 1,03,000 மக்கள் வாழ்கிறாங்க. ஏன்னா தீவு பகுதியில் கொஞ்சமாக தான் மக்கள் இருப்பாங்க. இவங்களுடைய ஆட்சி எப்படிலாம் மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, 16ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரங்க ஃபஸ்ட் டைம் அவங்க உள்ளே வந்தாங்க. அதான் அவங்க உள்ளே வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. ஸோ அப்படியே தொடர்ந்து போக அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க. 1970 என்ன நடக்குதுன்னா, பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. பட் இந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டேக்காக மட்டும் கிடையாது, இன்னும் 2 ரீசன் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா 1852 கிங் ஜார்ஜ் டூபே அப்படின்ற ஒரு பர்சன் இவங்க நாட்டில் இருந்தார் டோகோவில். இவர் தான் இந்த ராஜா தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அடிமைத்தனத்தை ஒழிச்சிருக்காரு. அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு 1862 ஃபஸ்ட்டு பாராளுமன்றத்தையும் நிறுவியிருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு விஷயம்லாம் பண்ணனால இந்த டேட்டை அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இது 2வது வாரத்தில் ஜூன் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய ஹப்பாய் திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு திருவிழாவை நடத்துகிறாங்க. இது எதுனா டோங்கோனுடைய அவங்களோட கலாச்சாரம், அவங்களுக்குன்னு உரிய ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக தான் வச்சுக்கிறாங்க. இதன் மூலமாக அவங்க இந்த வெளிநாட்டு பயணிகள்லாம் சுற்றுலா பயணிகள்லாம் ஈர்க்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயம் அப்படியே இதோட டெவலப் ஆகி இவங்க நாட்டோடைய அந்த அடிமைத்தனம் ஒழிச்சது, அதுக்கப்புறம் அந்த சுதந்திரம் கிடச்சிது, இந்த பாராளுமன்றம் நிறுவனது, இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எமான்சிபேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு டோகோ செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 4. நெக்ஸ்ட் ஈரானில் இன்னைக்கு கோமேனியினுடைய இறப்பை அனுசரிக்கிறாங்க. இந்த கோமேனி அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவரோட ஃபுல் நேம் நாடுறத பார்க்கலாம். ருஹல்லா முசாவி கோமேனி அப்படின்ற ஒரு பர்சனு. இவங்க ஈரானில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாவினுடைய ஆட்சி ஈரானில் நடந்துட்டு இருந்த காலகட்டம் அது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 6 விதமான அம்சங்களோட கொள்கைகளை அவர் வெளியிட்டார். இதை பார்த்துட்டு இருந்த இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாம் மக்களுக்கு யாருக்கும் அது பிடிக்கல. ஏன்னா ஏன்ப்பா இது எங்கள் நாடு, இங்கே எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான கலாச்சாரம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் தானே தீர்மானிக்கணும், நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எதிர்த்த பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோமேனி அப்படின்றவங்க. இவர் இந்த மாதிரி எதிர்க்கிறத பார்த்துட்டு இவர் இந்த நாட்டுக்குள்ளே இருந்தால் தானே பிரச்சனை தூண்டுறாரு, இவர் நாடை கட்டிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1962 ஒரு நாடும் கட்டிட்டாங்க. அப்படி இருந்தும் இவர் சும்மா இல்லை, அங்கே இருந்தும் பார்த்தீங்கன்னா இவங்க நாட்டு மக்களுக்காக இவர் போராட்டங்கள் அப்படின்றத பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யார் இவர் நாட்டை விட்டு நாடு கடத்துனாங்களோ அவரையே நாட்டை விட்டு நாடு கடத்திட்டாங்க. இப்படி ஷாவினுடைய குடும்பத்தையே நாடு கடத்த மறுபடியும் இவர் 1979 மறுபடியும் ஈரானுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு கோமேனி. அப்படி ரிட்டர்ன் ஆகி ஈரானுடைய முதல் தலைவராகவும் மாறுறாரு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பர்சனுடைய ஒரு இறப்பை அனுசரிக்கணுன்றதுக்காக தான் ஈரானில் கோமேனியினுடைய டே அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேங்க் டே அப்படின்னு சொல்லிட்டு மால்டோவை பொறுத்த வரைக்கும் 2 ரீசனுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வங்கியை ஃபஸ்ட் டைம் அதை பேங்க் ஃபஸ்ட் டைம் 1991 நிறுவனாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களையும் உருவாக்கிட்டாங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேங்க் மெயினான பேங்க் இருக்குது. அதுலேயும் ரொம்ப டாப் மோஸ்டான பேங்க்னு பார்த்தீங்கன்னா 4 பேங்க். இது எல்லாமே 1995 வரைக்கும் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதை தனியார் மயமாகவும் மாற்றிட்டாங்க. இருந்தாலும் இவங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இந்த பேங்க்லாம் இருக்கிறதுனால பேங்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயிஸ்லாம் கொண்டாடுறதுக்காக மால்டோ டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 4. நெக்ஸ்ட் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஹங்கேரிக்கு இது ஒரு பெரிய சோகமான ஒரு நாள் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரியானான் ஒப்பந்தம் சொல்லிட்டு ருமேனியாவோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நாடுகள்லாம் இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவங்களோட போர் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஹங்கேரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பயங்கரமாக ஈடுபட்ட ஒரு நாடு. ஸோ இவங்களுக்கு ஆப்போசிட்டாக எல்லாரும் ஒன்றா சேர்ற இதுக்கப்புறம் நம்மளால் இருக்க முடியாது, எப்படி இவங்க அழிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தையும் போட்டாங்க. இந்த ட்ரியானான் ஒப்பந்தத்தை போட்டதுனால ஹங்கேரி இந்த மாதிரியான பிரச்சனைலாம் சந்திச்சாங்கன்னா அவங்க நாட்டில் 72% இழந்துட்டாங்க. அதே மாதிரி 30% மட்டும்தான் அவங்க நாட்டில் மக்கள் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மிகப்பெரிய இராணுவன்றது அப்படியே குறைஞ்சி
25,000 இராணுவமாக மாறிச்சு. ஸோ ஒரு பெரிய லெவலில் சோகமான ஒரு நாளாக தான் இந்த நாள் பார்க்கப்படுது. இருந்தாலும் இது ஏன் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லி இவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த நாட்டிலேருந்து அப்படியே பிரித்து அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க தெரியுங்களா, இப்படி பல நாடுகளில் இருக்கவங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹங்கேரியர்கள்லாம் வந்து ஒற்றுமையை காட்டணுன்றதுக்காக தான் இந்த டே உருவாகுனாங்க. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ருமேனியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு இந்த ட்ரியானான் ஒப்பந்தம் டேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு டே உருவாகுறாங்க. எதுக்காக அவங்க இந்த டே வந்து கொண்டாடணும்னா, இவங்க நாட்டில் இந்த ஹங்கேரியர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க இதை வந்து இதை எப்படியாவது மறைச்சாகணும். ஏன்னா ஒற்றுமையை காட்டுறது அப்படின்னு சொன்னாலே புரட்சின்றது கிளம்ப ஆரம்பிச்சதுனாலே மறுபடியும் எல்லாரும் வந்து சுதந்திரத்தை தேடுவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயம்லாம் போகக்கூடாது, அவங்களோட ஒற்றுமையெல்லாம் காட்டக்கூடாதுன்னா வேற ஏதாவது ஒன்று சொல்லி மக்கள் மனசை மாற்றணும்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ருமேனியாவும் இதுக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அப்படி ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் நடந்த அந்த விஷயத்தை நினைவு கூர்ந்து இன்றைக்கி வந்து யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஹங்கேரி அவங்களுடைய ஒற்றுமையை காட்டுறதுக்காக ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 4. நெக்ஸ்ட் ஃப்ரீடம் டே அண்ட் சிவில் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பொலாந்துலங்க. பொலாந்தினுடைய மறைமுகமான ஒரு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா சோவியத்து, அவங்களுடைய ஒரு ஆதிக்கம்ன்றது அவங்க மறைமுகமாக இருக்க, இதை பார்த்துன்னு இந்த தொழிலாளர்கள்லாம் புரியல, என்ன இது யாரோ சொல்கிறத கேட்டுக்கிறாங்க, இது நம்ம நாடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. 1946 பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து நிறைய வேலை நிறுத்தங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டங்கள்லாம் பண்ண, அதை எப்படியோ இவங்க சோவியத் யூனியோட சேர்ந்து அப்படி அடக்கியும் ஒடுக்கிட்டாங்க. என்னதான் இப்படிலாம் அடக்கி ஒடுக்குனாலும் அந்த ஒரு எண்ணம் மக்களுக்குள்ள இருந்துனே தான் இருக்கும். ஸோ அது என்ன ஆச்சுன்னா, அவங்க நாட்டினுடைய எலெக்ஷனில் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுது. 1989 என்ன நடக்குதுன்னா, அந்த எலெக்ஷனில் ஒரே ஒரு தொகுதியை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த சாலிடரி சிட்டிசன் கமிட்டி அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி வந்து பெரிய வெற்றி அடைகிறாங்க. இதனால் பொலாந்தில் ஒரு பெரிய மாற்றமே நிகழுது. அந்த நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அண்ட் சிவில் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பொலாந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அமைதியான புன்னகையை தவிர அசுரத்தனமான ஒரு தாக்குதலை அவங்க எதிரிக்கு தந்துட முடியுமா என்ன? மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திரா, உங்கள்கிட்ட விருது அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.